அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சென்னை கமிஷனர் அருணுடைய ஒவ்வொரு செயலுமே ரொம்ப பூரிப்படை வைக்குது அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை புகழ்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தின செய்தியாளர்கள் சந்திப்பில் சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. அது என்னன்றதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். சென்னையுடைய புதிய கமிஷனராக பதவியேற்று இன்றோடு 3வது என்கவுண்டரை அருண் கமிஷனர் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் சென்னையே பரபரப்பாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எத்தனையோ கமிஷனர்கள் இதுக்கு முன்னதாக மாறி இருக்காங்க. ஆனால் அருண் ஐபிஎஸ் பார்த்தீங்கன்னா வந்ததுல இருந்தே அவருடைய செயல்பாடுகள் அப்படின்றது ரவுடிசத்தை ஒழிக்கணும் அப்படின்ற நோக்கத்திலே இருந்துட்டு இருக்கு. ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, சாமி படத்தில் விக்ரம் பதவிக்கு வந்த உடனே எப்படி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரவுடிசத்தை ஒழிக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக ரவுடிகளை என்கவுண்டர் செய்யறதும், ரவுடிகளுக்கு மிரட்டல் கொடுக்கறதும், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாரு. இதையே தான் பார்த்தீங்கன்னா நிஜ வாழ்க்கையிலே அருண் ஐபிஎஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயம் குறித்து சென்னை மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா அருணுக்கு சாதகமாக தான் விஷயங்களை பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடிகளுடைய குடும்பங்கள் இவங்க அந்த ரவுடிசத்தை விட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய இடையூறு தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற காரணத்தினாலையும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் இவங்க எல்லோருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் தான் இவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காங்க. மறைமுகமாக ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்தில் ஏகப்பட்ட பேர் மறைஞ்சிருக்காங்க அப்படின்ற காரணத்தினால யார் யார் மேலெல்லாம் சந்தேகம் வருதோ அவங்களை கைது பண்ணுறதும், அவங்க தான் குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்கவுண்டர் பண்ணுவதையும் அருண் ஐபிஎஸ் பார்த்தீங்கன்னா தற்போது வாடிக்கையாகவே மாற்றிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் திருவேங்கடம், அதற்கு பிறகு காக்கா தோப்பு ரமேஷ், தற்போது பார்த்தீங்கன்னா சி சிங் ராஜா, இந்த மூவருமே பார்த்தீங்கன்னா தற்போது என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமான் இடத்துல நெறியாளர்கள் பார்த்தீங்கன்னா பல கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இதற்கு சீமான் சொல்லிய பதில்கள் என்ன அப்படின்னா, நம்ம ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை தான் தம்பி அருண் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு, நிச்சயமாக இது பாராட்டுதலுக்குரியதான் அப்படின்னும், இவங்க மேல என்னென்ன தப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு இன்னும் இதற்கு பின்னதாக யார் யார் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சா அது போதுமே தவிர இவங்களெல்லாம் உயிரோட வச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னும், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரவுடிசம் முழுக்க முழுக்க ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து. இதனால இந்த விஷயத்தை நாங்கள் ஏற்கிறோம் அப்படின்னு அருண் ஐபிஎஸ்க்கு சாதகமாக சீமானவர்கள் பேசியிருக்காரு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த மாதிரியான என்கவுண்டர்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.